நீங்க எல்லாம் வேணும்னா நிதானமா யோசிச்சு பொறுமையா முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வேணுங்கிறவங்க என் கூட வந்தா போதும். எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு பிடிவாதம்? நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரை விட்டுட்டு போயே தீர்வேன்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? என் மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நான் இந்த ஊரை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தலை நிமிர்ந்து நடந்த இந்த ஊர்ல தலை குனிஞ்சு என்னால நடக்க முடியாது. இதுல இருந்து யாரும் என்னை தடுக்காதீங்க. அப்புறம் நான் மாமா மச்சான்னு பார்க்க மாட்டேன். வேண்டாண்ணே, எங்களால நீங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீங்க போங்க. எதுவா இருந்தாலும் என் தலை எழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். சரிம்மா, நான் போறேன். ஆனா அதுக்காக மாப்பிள்ள பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோவிச்சுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காது. சரியோ தப்போ, மாப்பிள்ள அவருடைய முடிவுல உறுதியா இருக்காரு. மூங்கில் பச்சையா இருந்தா வளைக்கலாம், காஞ்சிருக்கும் போது வளைச்சா உடஞ்சிடும். அதனால அவர் முடிவுப்படியே கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருந்துட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள, நான் ஏதாவது வருத்தப்படும்படி பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. எப்போ நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்க நல்லா இருந்தா தான் என் தங்கச்சி நல்லா இருக்கும். ஒரு துரும்பளவு கூட நான் கெடுதல் நினைச்சது இல்லை. அதை மட்டும் நம்புங்க. வர மாப்பிள்ள, வர லட்சுமி. சரிங்க, வரேன்னு. வர லட்சுமி. வரமா? சரிதா. வணக்கம் மேடம். சார் வாங்க சார், உட்காருங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாரி மேடம், நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். உங்க பிஏ ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஆமா மேடம், மறுபடியும் இதே காலேஜ்ல படிக்கணும்னு தான் ஆசைப்படுறா. அதனாலதான். ஒரு பிரச்சனையும் இல்ல சார். உங்க பொண்ணு இங்க படிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போலாம். ரேணுகா, நீ இன்னைக்கே காலேஜ்ல சேர்ந்துக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். நீ போய் ஹெச்ஓடியை பாருமா. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்க சார். ரேணுகா, உங்ககிட்ட நான் வாக்குறுதி கொடுத்த மாதிரி உன்னை பழைய காலேஜிலே சேர்த்துட்டேன். அதே மாதிரி உன் கவனமும் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அதை மறந்துடாத. கவலைப்படாதீங்கப்பா. நீங்க எதை மனசுல வச்சுட்டு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் விஜய பார்த்து பழக ஆரம்பிச்சிருவேன்னு உங்களுக்கு பயம் வேண்டாம். நம்பிக்கையா போயிட்டு வாங்க. சரிம்மா, நல்லா படி. நான் கிளம்புறேன். சரிப்பா. என்ன சார், போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? அப்ப கிளம்பலாமா சார்? நான் மட்டும்தான் போறேன். நீ இங்கேயே இருந்து ரேணுகா கவனிச்சுக்க. என்ன சார் இது? ரேணுகா என்னமோ விஜயை பார்க்க மாட்டேன், இங்க படிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு சொல்றான். எனக்கு தான் நம்பிக்கை இல்லை. அவ மேல ஒரு கண்ணு இருக்கிறது நல்லது. அதுக்காகத்தான் சொல்றேன். அவளை கண்காணிச்சிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே இரு. என்ன புரியுதா? இப்ப நல்லா தலையாட்டிட்டு ஏதாவது தப்பா போச்சு, என்னை பத்தி தெரியும்ல, தலை ஆடவே ஆடாது. டிரைவர், வண்டி எடு. வெல்கம் சார். என்ன வேணும் உங்களுக்கு? நான் கொஞ்சம் குமார பார்க்கணுமே. நீங்க யாரு? நான் அவருக்கு மாமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சார், உங்களை பார்க்க உங்க மாமா வந்திருக்காரு. மாமாவா? சரி, இந்த ரேக்ல இருக்கலாம் அடுக்கி வைங்க. அடுக்கி வச்சு அக்கௌண்ட்ல எழுதுங்க.
ம் ஓகே சார். வாங்க மாமா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன மாமா அது? சென்னைக்கு வரீங்கன்னு சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்ல. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? இதுல சிரமம் என்னப்பா இருக்கு? ஆட்டோல ஏறி அட்ரஸ் சொன்னா கொண்டு வந்து விட்டுற போறான். டீ காஃபி ஏதோ சாப்பிட்றீங்களா மாமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க மாமா. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்றேன். நான் குடும்பத்தோட சென்னைக்கு குடி வந்துடலான்னு இருக்கேன். ஏன் மாமா? இதுக்கு மேல ஊர்ல இருந்தா கௌரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. காயத்ரியால ஏற்பட்ட களங்கத்தை மறைச்சுதான் கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இந்த ஊர் தான் சரி. இந்த ஊர்ல தான் யாருக்கும் மத்தவங்களை பத்தி கவலைப்பட நேரம் இருக்காது. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோ இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். விடுங்க மாமா, எல்லாமே சரியாயிடும். நம்மள அந்த முருகன் காப்பாத்துவோம் மாமா. முருகனா? அவனை நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சாகுற வரைக்கும் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சரி மாமா, வீடு பார்க்க நானும் உங்களோட வரேன். ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நீ மறுபடியும் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ, நான், காயத்ரி எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா இருந்தோம். அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கல. சும்மா ரெஃபரன்ஸ் ஒர்க் அப்படி இப்படின்னு ஹோல் டே நான் லைப்ரரியில தான் இருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன்ன மாதிரி காயத்ரியும் திரும்பி வந்துட்டா நம்ம திரும்பவும் ஜாலியா இருப்போம்ல. ஏய் நிறுத்திடி. நானே அவளை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. நீ என்னடானா மறுபடியும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? ஏன் என்ன இப்படி பேசுற? காயத்ரி பாவம் இல்ல. யாரு அவளா பாவம்? சரியான பொறாம பிடிச்சவடி. என்னையும் விஜயும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொய் சொல்லிருக்கா தெரியுமா? விஜய் என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண நினைச்சாரா? ஆனா விஜய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைச்சு காயத்ரியை கடத்திட்டாங்களாம். அதனால அவ வாழ்க்கையே நாசமா போச்சான். நல்லா இருக்கு பாரு கதை. ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு? இப்பெல்லாம் கதையை விட நிஜமான வாழ்க்கையில தான் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்ல ரேணுகா, வேணாண்டி. சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவையில்லாம காதலர்களை பிரிச்ச பாவம் தான் வந்து சேரும். விட்டு. நானாவது பரவாயில்ல, தைரியமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவ ஏதாவது சொன்னாலா? வெளிய நல்லவ மாதிரி நடிச்சிட்டு உள்ள அவ்வளவு விஷம். வேண்டாம் ரேணுகா, காயத்ரியை பத்தி எதுவும் சொல்லாத. தயவு செஞ்சு விட்டுடு. அவளை சொன்னா உனக்கேண்டி உறுத்துது? எனக்கு எதுவும் ஒருத்தல. நீ காயத்ரி பத்தி எதுவும் தப்பா சொல்லாத. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்லவ. அப்போ நான் போய் சொல்றேனா? நீ போய் சொல்றேன்னு சொல்லல, புரியாம பேசாதன்னு தான் சொல்றேன். நான் ஒண்ணும் புரியாம பேசல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அவள மாதிரி ஒரு மோசமான பொண்ணோட இவ்ளோ நாள் நான் ஃப்ரெண்டா இருந்தது நினைச்சாலே அவமானமா இருக்குடி. நீதான் அவளை பெரிய இவன்னு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ஆனா அவ பெத்தவங்க அவ புத்தி தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. காயத்ரிய வேணா காயத்ரி அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் காயத்ரி இல்ல, உன் லவ்வர் விஜய் தான். காயத்ரி உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. விஜய் உன்னை கடத்திட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் நீன்னு நினைச்சு காயத்ரியை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. என்ன அவ சொன்ன பொய்ய நீ நிஜமாக்குறியா? உண்மையை எப்படி பொய்யாக்க முடியும்? ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத் இட்செல்ஃப். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? காயத்ரி இப்ப விஜய் வீட்ல தான் இருக்கா. ஆமா, வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செஞ்சுக்க போனவள விஜய் ஃப்ரெண்டு சூர்யால அவர் தான் காப்பாத்தி காயத்ரிய விஜய் வீட்ல விட்டுருக்காரு. நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்னதான் நீ என் கூட பழகினாலும் என்னை விட அவதானே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதான் அவ சொன்ன பொய்ய நீ டெவலப் பண்ணி சொல்ற. நான் ஒன்னும் டெவலப் பண்ணி சொல்லல, நடந்தது தான் சொல்றேன். ஏன் இப்படி முட்டாளா இருக்க? நான் முட்டாளா? பின்ன என்ன? நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ப மாட்டேங்கிற. ரேணு, நல்லா யோசிச்சு பாரு ரேணு. காயத்ரி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா காயத்ரியை அவங்க வீட்ல தங்க வச்சிருப்பாங்களா? காயத்ரி விஜய் வீட்ல இருக்கிறத நீ பாத்தியா? நான் ஒன்னும் பாக்கல. காயத்ரிய காப்பாத்தி விஜய் வீட்ல விட்டார்ல விஜயோட ஃப்ரெண்டு சூர்யா, அவர் தான் சொன்னாரு. அதானே பார்த்தேன். இப்ப சூர்யா கிட்ட போய் கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியாது, என் ஃப்ரெண்ட் சந்திரன் தான் சொன்னான்னு சொல்வாரு.
இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத வதந்தி எல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என் விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். காயத்ரி தான் அவன் வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு தான் முதல்ல கால் பண்ணிருப்பான். ஐயோ கடவுளே, ஏன் தான் இந்த பொண்ணுங்க கெட்டவங்களே நம்பி ஏமாந்து போறாங்கன்னு தெரியல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் பேச்ச நான் நம்புறதா இல்ல. சரி, நீ என் பேச்ச நம்ப வேண்டாம், உன் கண்ணை நம்புவல்ல. இப்போ விஜய் வீட்டுக்கு போலாம். காயத்ரி அங்க இருக்காளா இல்லையான்னு உன் கண்ணால நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப. ஓகே, காயத்ரி அங்க இருந்துட்டா நீ சொல்றது எல்லாம் உண்மைன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த விஜய் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். ஒருவேளை காயத்ரி அங்க இல்லனா இல்லனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. காயத்ரி அங்க இல்லனா அதுக்கப்புறம் காயத்ரிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இங்க பார், அதை விட முக்கியமான விஷயம், விஜய பத்தி நீ ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. என்ன சொல்ற, இந்த டீல் ஓகேவா? ஓகே, காயத்ரியா விஜயா யாரு தப்பானவங்கன்னு ஈவினிங் தெரிஞ்சிடும். ஹாய், what a surprise. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான். நான் இப்ப எங்க இருந்து பேசுறேன்னு தெரியுமா? தெரியலையே, எங்க இருக்க? கெஸ் பண்ணு. நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா சென்னையில இருந்தா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபங்க்ஷனா? 50-50. 50-50யா? ஆமா, நீ சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. ஏய், நான் மறுபடியும் பழைய காலேஜ்ல சேர்ந்துட்டேன் தெரியுமா? Really? Great, Renu. I'm really surprised. இதை விட இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ப்ளீஸ் ரேணு, எனக்கு தான் சர்ப்ரைஸ் தாங்காதுன்னு தெரியும்ல. என்னன்னு சொல்லு. நோ நோ நோ, வெயிட் பண்ணு. சஸ்பென்ஸ் இருந்தாதான் சர்ப்ரைஸ் இருக்கும். சரி வீடு, நீ சொல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மீட் பண்ணலாமா? உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. ஷூர், எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான்ப்பா இருக்கு. அப்போ நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துட்டுமா? ஏய், இரு இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குப்பா, அது எப்ப முடியும்னு தெரியல. முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். என்னை விட அப்படி முக்கியமான வேலை என்ன இருக்கு? என்ன மீட் பண்ணிட்டு அப்புறம் போலாம்ல. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? சரி, உன் இஷ்டம். ஃபீல் பண்ணாத கண்ணா. ஆமா, வீட்ல தானே இருக்க? ஆமா. ஹே, cheer up man. நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொல்றேன்ல. Be cool. ஓகே. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, ஏற்கனவே சொன்னதுதான். எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரியா? சரிண்ணே. அவங்க 15,000 ரூபாய் சொல்றாங்க, ஆனா நான் 12,000 ரூபாய்க்கு முடிச்சு தர்றேன். ஏன்னா நேர்ல போய் பேசினா எல்லாம் முடிச்சிடலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்னண்ணே, என்ன மறந்துட்டீங்களா? போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு ரூம் பிடிச்சி கொடுத்தீங்களே, நான் தானே கூட்டிட்டு வந்தேன் உங்ககிட்ட. அந்த என்எஸ்கே தெரியல மாடியில ஒரு வீடை முடிச்சு கொடுத்தோமே, ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இப்ப யாருக்கு வீடு வேணும்? இவர் என் மாமா, இவருக்கு தான் வீடு வேணும். வணக்கம்யா. வணக்கம் சார். ஆமா, எந்த ரேஞ்சில் வீடு வேணும்? அது வந்து வாடகை வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கணும். நானு, என் சம்சாரம், என் பொண்ணு 3 பேருக்கு தான் வீடு. அதுக்கு தகுந்த மாதிரி வீடு பாருங்க. வீடு வந்து வெளிச்சமா இருக்கணும், காத்தோட்டமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன தம்பி, உங்க மாமா இவ்வளவு கண்டிஷனை போட்டு அவ்வளவுதானு சொல்றாரு? சென்னை சிட்டில எங்கேயாவது காத்தோட்டமா வெளிச்சம் இருக்கிற மாதிரி வீடு கிடைக்குமா? நீங்களே சொல்லுங்க. என்னண்ணே நீங்களே இப்படி பேசினா எப்படி? எவ்வளவு பெரிய வீடுலாம் முடிச்சிருப்பீங்க, எங்களுக்காக ஒரு வீடு பிடிக்க கூடாதா? நீங்க மனசு வச்சா நடக்குண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல தம்பி, நீங்க நல்லா விவரமா தான் பேசுறீங்க. கைவசம் இப்ப 3 வீடு இருக்கு, காட்டுறேன் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லனா 2 நாள்ல ஒரு வீடு காலி ஆகுது, அது நீங்க கேட்ட மாதிரி இருக்கும் சார். அத வீட்டுக்கார்ட்ட பேசி முடிச்சிடலாம். சரிங்க, வாங்க போலாம் சார். ஆட்டோல போலாமா சார்? அது எதுக்கு சார், ரொம்ப பக்கம், பக்கத்து ஸ்ட்ரீட் தான், அப்படியே நடந்தே போயிடலாம், வாங்க. சரி. ஓகேவா தம்பி? ஏப்பா தம்பி, இது நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்க. காலையில இருந்து கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காந்துருக்கீங்க, இது வரைக்கும் 500 ரூபாய்க்கு மேல கடன் ஆயிடுச்சு, எப்பதான் கொடுப்பீங்க? ஓ இரியா, இந்த வீட்டை முடிச்சு கொடுத்துட்டா உன் கடனை கழிச்சிடறேன், சரியா? வாங்க சார் போலாம். நான் ஒரு வீட்டை முடிச்சேன்னா பார்ட்டிக்கும் சரி வீட்டுக்காரங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராது. வாங்க சார்.
வாங்க சார் வாங்க சார் 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 நீங்க வாங்க சார் 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 வாங்க வாங்க நம்ம வீட்டை பார்க்க பார்ட்டியை கூட்டு வந்திருக்கேன். வீட்டை காட்டுங்க. வாங்க வாங்க தாராளமா பாருங்க வாங்க சார் வாங்க வாங்க. வீட்டை பார்ப்போம். வாங்க. இந்த வீட்டுக்காரரு நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி வசதி நல்லா இருக்கும். சார் பாருங்க சார், இதான் ஹாலு, அந்த பக்கம் கிச்சனு, இந்த பக்கம் பெரிய பெட்ரூம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸான வீடு. வாங்க சார் வாங்க. இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சார். அப்புறம் இந்த பக்கம் பால்கனி இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி காத்தோட்டமா இருக்கும். வீடு நல்லா இருக்கு சார். வாடகை எவ்வளவு இருக்கும் சார்? என்ன பெருசா, 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ், 15,000 ரூபா வாடகை, அவ்வளவுதான். ஐயோ வேண்டாம் சார், கொஞ்சம் கம்மியா பாருங்க. என்ன சார் அட்வான்ஸும் கம்மியா இருக்கணுங்கிறீங்க, வீடும் பெருசா இருக்கணும், காத்தோட்டமா இருக்கணுங்கிறீங்க. வேற வீடு இருக்கு சார், பக்கத்து தெருவுலயே இருக்கு. அதை வேணா காட்டுறேன் பாருங்க. வாங்க. சார் இந்த வீடு ரொம்ப அருமையா இருக்கும் சார், சீப்பாவும் இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி தம்பி செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போப்பா. மாமா நான் பாத்துக்கிறேன். வச்சுக்கோங்கண்ணே, வரேன். வாங்க மாமா. ஐயோ, ரேணுக்கு வந்திருக்காங்க. உள்ள காயத்ரி இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்புறம் 100 கோடி ரூபாய் கையை விட்டு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க, நான் விஜயை கூட்டிட்டு வரேன். ஏய் நில்ல, கூப்பிட வேணாம், நான் பாத்துக்கிறேன். விஜய் எங்க? அண்ணே ரூம்ல தான் இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இது சர்ப்ரைஸ் விசிட், நானே பாத்துக்கிறேன். ஏய் ரேணுகா, நாம எதுக்கு இங்கே சுத்திட்டு இருக்கோம்? அவங்க ஏதாவது பேசி காயத்ரி வெளியே அனுப்பிட போறாங்க. நம்ம அவங்களோடவே இருக்கலாம். வா வா வா. ஆண்டி எங்க? ஆண்டி அடடே ரேணுகா, எப்பமா வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன சாப்பிடுற?
காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். என்னம்மா அவங்க வேண்டாம் சொன்னா அப்படியே விட்டுருதா? போங்க. வேண்டாம், பரவாயில்ல இருங்க. ஏய் எப்படி? சூப்பர் சூப்பர். அம்மா, நம்ம வீட்ல இருக்கிற அந்த காயத்ரி மட்டும் உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, ஆமா, என்னடி பண்றது? தெரியலம்மா, ஏதாவது பண்ணுமா. என்ன பண்ணணும்?